ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த டிசைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் saree cloth தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம 4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். அதேமாரி அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அது வந்து சென்டர் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு 3 பீஸ் கிடச்சிது. இப்போ இந்த 3த்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பீஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது நம்மளுக்கு ஒரு பீஸாக கிடச்சிது. இப்போ இது 2ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு தையல் போடுறோம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி முன்னாடி தையல் போடுறோம். இந்த மாதிரி நாட்டு திருப்புற கம்பி இருக்கும். அதை வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த மாதிரி விட்டு இதை நம்ம திருப்பி எடுத்துக்கிறோம். அப்படியே இதை வந்து இழுத்துக்கிறோம். இப்போது அது மேலேயே ஒரு தையல் போடுறோம், அடிமான தையல் மாதிரி. இந்த மாதிரி பீஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 இன்ச்சு மடித்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே தையல் போட்டு வர போகிறோம். அதை ஓரமாக நம்ம படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் தான் தையல் போடணும்.
இது வந்து ஸ்லீவுக்கும் நம்ம அது மாதிரி ஃபோல்ட் பண்ணி சாரியோடைய பீஸை வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கோம். அது எப்படி ஃபில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரியோடைய பீஸ் ப்ளவுஸோடைய பீஸ் வந்து மேலே வைக்கணும் நல்ல பக்கம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபில் வந்து இந்த பக்கம் திருப்பி வைக்கணும். அதுக்கு மேலே லைனிங் வைக்கணும். அதுக்கு மேலே லைனிங் வச்சு மேலே ஒரு தையல் போடணும். மேலே தையல் போட்டு திருப்பணும். வந்து அது அப்படியே வந்து லைனிங் பீஸை வந்து திருப்பி எடுத்துட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போடுறோம். அதுக்கப்புறம் லைனிங்கை உள்ளே வச்சு இதை திருப்பி ஃபிர்லு நம்மளுக்கு கீழே வர மாதிரி பார்த்து அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணலாம். எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸ்லீவ் டிசைனு. அடுத்தது நம்ம பேக் தான் எடுத்திருக்கோம். பேக் முதல்ல வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம எப்படி தைக்க போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிப்போம், மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மேலே வச்சு நம்ம தையல் நம்ம வச்சு அந்த பீஸை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்து கோணையாக கூட மார்க் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு லைட்டாக கையில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த சாக் பீஸோடைய மார்க் வந்து அந்த பக்கம் விழும். அப்போ அதில் நம்ம மார்க் பண்ண இதில் என்னன்னா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி வராது. இந்த பக்கம் நம்ம கீழே தைச்சிருக்கலாம், அந்த பக்கம் மேலே தைச்சிருக்கலாம். அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ரெண்டுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து முதல்ல தைச்சிப்போம்.
அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் தைச்சிருவோம். நல்லா தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பேட்ச் சின்னதாக பூ போட்ட மாதிரி ஒரு பேட்சை வச்சு ஜாயின் பண்ணிட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓவராலாக இந்த டிசைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து தைக்கலாம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறதுன்னு தெரியும். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண போனால் தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து போடணுன்னு எனக்கும் தோணும். ஓகே, பாய்.